பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர். அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் செவிசாய்க்கிறவர், பதில் கொடுக்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கர்த்தரே நமக்கு அடைக்கலம் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே அவரை தேடி வருகிற யாவரையும் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், துயரங்கள் மத்தியிலும் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வருகிற ஒவ்வொருவருடைய சிறுமையும் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். தேவன் தன்னிடமாய் வருகிறவர்களை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் அடைக்கலம் தருகிறார். தேவன் இரக்கமுள்ளவர். தானியேல் ஜெபம் பண்ணின பொழுது தன்னை சிறுமைப்படுத்த தொடங்கினான். அவன் தன்னை சிறுமைப்படுத்த தொடங்கின உடனே அவனுக்கு மறு உத்தரவு உண்டானது. அவன் ஜெபித்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். நாம் தேவ சமூகத்திலே அவருக்கு முன்பாக நம்மை சிறுமைப்படுத்தும் பொழுது, நம்மை தாழ்த்தும் பொழுது, கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்து நமக்கு இரக்கம் செய்கிற தேவன். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அங்கு யோபின் புஸ்தகத்திலே எலிஹு யோபுக்கு இப்படியாக சொல்கிறார். 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார் என்று அங்கு சொல்லுகிறானே. சிறுமைப்பட்டவர்களை அந்த சிறுமையிலிருந்து விடுதலை ஆக்குகிற தேவன் நம் தேவன். பெருகும்படிக்கு, ஆசீர்வாதமாய் வாழும்படிக்கு கர்த்தர் அதிசயம் செய்வார், அற்புதங்களை செய்வார். பார்வோனுடைய ரதங்கள், குதிரைகள் பின்தொடர்ந்து வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். வனாந்திரத்திலே அழிய போகிறோம் என்று அவர்கள் கலங்கின நேரத்திலே செங்கடலிலே தேவன் பாதையை திறந்தார். அப்படியாகவே தன் நோக்கி வருகிற ஒவ்வொருவருக்கும், இனி வழியில்லை என்று சொல்லி தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு புதிதான பாதையை திறப்பார். மனுஷர் கண்டிராத ஒரு பாதையை தேவன் திறப்பார். இருதயத்தில் தோன்றாத அதிசயங்கள் தன் ஜனங்களுக்கு தேவன் நேரிட செய்வார். கர்த்தர் நல்லவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் யோசனையில் பெரியவர், செயலில் மகத்துவம் உள்ளவர். அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். அவருடைய சன்னிதானத்திலே நம்முடைய குறைகளை சொல்லுவோம். தேவன் அவைகளை கேட்டு நிச்சயமாகவே நம்முடைய சிறுமையை பார்த்து தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகலவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன். எல்லா தீமைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா நெருக்கங்கள் உமக்கு மறைவானதல்ல. கர்த்தர் அவைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி தேவ பலனினாலே எங்களை நிறைத்து ஆசீர்வாதமாய் வாழும்படிக்கு, மனமகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, நிறைவோடு, சமாதானத்தோடு வாழும்படிக்கு தேவரை தாமே உதவி செய்வீராக. உடைய கரமானது எங்களை தாங்கும்படிக்கு எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.